நமஸ்கார், வந்தனம் அண்ட் வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே. டிவைன் சிங்கர் ஜூனியர், இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ரவுண்டுடைய 9வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ கடந்த 8 வாரங்களில் கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை என்ன அப்படிங்கிறத உலகறிய செய்து அவர்களில் சிறந்த 4 பேர் இறுதிப் போட்டிக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்னும் இறுதிப் போட்டிக்கான அந்த இருக்கைகள் 2 காத்திருக்கிறது. யாருக்காக? அது இன்னைக்கு ஒருத்தர் யார் அப்படிங்கிறது இந்த 2 சுற்றுகளுடைய முடிவில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 டீம் 5ஓட சுற்று எண் 1 ஃப்ரீ ரவுண்டில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சுற்றுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் ஆகியோரை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ வெல்கம் வெல்கம். ஸோ அடுத்ததா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மியூசிக் பேண்ட். ஸோ ரொம்ப எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக சாமிங்காக, ஸோ எந்த சாங் கொடுத்தாலும் எப்படினாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், வாசித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக போட்டியாளர்களை என்கரேஜ் பண்ணதோடு தான் தானும் ஒரு போட்டியாளர் போல ஃபீல் பண்ணக்கூடிய ஸோ நம்முடைய ஜோனத்தன், சிமியோன் அண்ட் சாம் மூவரையும் மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ வெல்கம் பேக். ஸோ அடுத்ததாக நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் சூப்பர் 30 ரவுண்டுடைய 3 மிக பெரும் ஆளுமைகள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். நிகழ்ச்சி ரொம்ப உயிரோட்டமாக செல்வதற்கும் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதை அவங்க அவ்வளோ அழகாக என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் அதை எடுத்து சொல்லி அவர்களை மெருகேற்றுவதற்கு நமக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய 3 நடுவர்கள், திருவாளர் எக்ஸ் பால்ராஜ், திருமதி கிரேஸ் மற்றும் திருவாளர் அமல்ராஜ் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். ஒன்பதாவது வாரம் கட 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 கடன்னு அப்படி ரொம்ப ஸ்பீடாக சூப்பர் 30 ரவுண்டு போயிட்டு இருக்குது. ஸோ அதை விட சூப்பர் ஃபாஸ்ட் ஜட்ஜஸ் நீங்கள் எல்லாருமே. இந்த 8 வாரங்கள் சிறப்பாக போயிருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? 9வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். புதிய ஒரு அணியினர் தயாராக இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப லைக் ரொம்ப நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹவர்ஸ் டுகெதராக நம்ம காஸ்பல் சாங்ஸே கேட்டுட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஒரு தனி ஃபீலாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஏன்னா நீங்கள் பல்வேறு தளங்களில் நீங்கள் பணி செஞ்சுருக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்டதுக்கு மத்தியில் இது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்குது. சார் நீங்கள் எப்படி? அருமையான ப்ரோக்ராம் இது பிள்ளைங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் ஸ்கொயர்லாம் வந்துடுச்சு. இப்போ அதுலேருந்து இப்போ இந்த ஏஜுக்குரியவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மாதா டிவி தான் ஆயிடுச்சு. அதில் இப்போ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கனாக்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட ஃபியூச்சர். நிச்சயமா. அமல்ராஜ் சார், நீங்கள் ஏராளமான பணித்தலங்கள் திரைக்கு பின்னால் நீங்கள் மறைவாக பணி செஞ்சுருக்கிறீங்க. ஸோ திரைக்கு முன்னால் இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு அனுபவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த ஃபஸ்ட் அனுபவம் எப்படி போயிட்டு இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு பிளெஸ்ஸிங் ரொம்ப இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ என்ன அடுத்தது யார்? நாங்கள் ஒரு வாரமும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதில் யார் குட்டி பையன் வருவோம், யார் சுட்டி வரும், யார் நல்லா போடுவோம் அப்படின்றது எங்களுக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நிச்சயம் நம்ம எல்லாருமே அந்த ஒரே ஒரு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்று போல் வந்துருச்சு எல்லாருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 8 வாரங்கள் நம்ம கடந்துட்டனால ஒவ்வொரு அணியிலையும் அழகாக நம்ம மனதை கவரக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி வாண்டு ஒன்று வந்துடுறாங்க. ஸோ அழகாக பாடக்கூடிய எல்லாரும் இருக்கிறாங்க. அதில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதா நமக்கு உள்ளே வரும்போதே ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஒரு சின்ன குரல் ஒன்று கேட்டுச்சு, ரொம்ப இனிமையாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ இது எப்படி அமைஞ்சது அப்படின்னு தெரியல. எல்லா அணிகள் நாங்கள் ஆக்சுவலாக அவங்களுடைய ரேங்கிங் ஆர்டர் பிரகாரம் தான் நம்ம அணிகள் எல்லாம் என்ன பண்ணோம், பிரித்தோம். ஸோ அதில் எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குட்டி வாண்டு கரெக்டாக அதில் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கேயே வருவாங்க, நம்ம காத்திருக்கலாம். ஸோ சூப்பர் சார், சூப்பர் 30 ரவுண்டுடைய டீம் 5 ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம போட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இருக்கைக்கு நீங்கள் செல்லலாம். தேங்க்யூ. மகிழ்ச்சி. நம்முடைய நடுவர்கள் எல்லாரும் அவங்களுடைய இருக்கையில் தயாராக இருக்கிறாங்க. பெற்றோர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க. பெற்றோர்களை பார்த்தா ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறீங்க. ஆக்சுவலாக போட்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு தான், உங்களுக்கு இல்லை, சரிங்களா? நீங்கள் தான் ரொம்ப என்னமோ போட்டியில் நம்ம பாட போகிற மாதிரி அப்படியே பயங்கர டென்ஸ்டாக உட்காந்துருக்கிறீங்க. குறிப்பாக அவங்க 2வது லெவல் அம்மாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்லேயே தெரியுது, அந்த சொல்லுங்க கண்ணுலேயே கலவரம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ஜாலியாக நம்மளுடைய குழந்தைங்களாம் பயங்கர ஜாலியாக இருக்கிறாங்க. இது உங்களை மட்டும் நாங்கள் பார்க்கல. இதுக்கு முன்னாடி 4 அணிகள்லாம் எல்லா பெற்றோரும் இருந்தப்போ அப்படி தான் இருந்தாங்க. எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்து, ஆக நம்ம படித்தது ஒன்றுமே பேப்பரில் வரலையே, இல்லை படித்ததெல்லாம் மறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஜாலியாக இருங்க. ஸோ நம்முடைய முதல் போட்டியாளர் கலந்து கொள்வதற்கு, நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5 contestant number 1 கரோலின். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். கரோலின், நீங்கள் எங்கள் பூமிக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெதுவாக நடந்து வரீங்களா, இல்லை எப்பவுமே இப்படி தான் நடப்பீங்களா? இல்லை, எப்பவுமே இப்படி தான் நடப்பேன். மெதுவாக சாஃப்ட், அப்படி ரொம்ப அப்படி ஐயோ வலிக்கும் போலையே பூமிக்கு அப்படின்னு சொல்லி அப்படி மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வச்சு நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க? வாலாஜாபாத்லேருந்து வரீங்க. சூப்பர். ஓகே, குட். உங்கள் பாரிஷ் பங்கு நேம்? புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயம்.
ஸோ ஃப்ரான்சிஸ் அசிசியார் ஆலயம். இதுக்கு மேலே அங்கே கொயர்லலாம் இருந்திருக்கிறீங்களா சர்ச்சில்? இருந்திருக்கேன். ஸோ நல்லா பாட்டு பாடுவீங்க அப்போ. ஸோ இப்போ இந்த பாட்டு என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? நீ செய்த நன்மை சாங். நீ செய்த நன்மைகள். ஸோ யார் இது சூஸ் பண்ணி கொடுத்தது? இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி யாரு? அக்கா தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ப்ராக்டிஸ் கொடுத்தது? ட்ரைனிங் அப்பா அண்ணா. இங்கே ட்ரைனிங் இல்லை, இல்லை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தது? வீட்லேயும் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சூப்பர். அப்போ அக்கா வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிடலாம், நீங்கள் பாடல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பாட ரெடியாக இருக்கிறீங்களா? நன்றி
சூப்பர் சூப்பர் கரோலின், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக அப்படி உருகி 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 பாடி அப்படியே அப்படி எல்லாரையும் மெல்ட் பண்ணிட்டீங்க. எல்லாரும் அப்படி உருகி உட்காந்து அப்படியே அமைதியாக ரசித்து உங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக உங்களுடைய குரலால் இனிமையாக பாடினீங்க. பாடல் சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பாடலை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுருவோமா? ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள். நல்லா பாடினீங்க, நல்ல சாங் செலெக்ஷன். செகண்ட் சரணம் லிரிக்ஸ் சொல்லுங்கள். பயிருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். அடுத்தது உடன் வளரட்டும் வளரட்டும் இல்லை உலரட்டும் உலரட்டும் உடன் உலரட்டும் உடன் உலரட்டும் என்றே ஒதுக்கி அதான் விடாமல். கரெக்ட். ஓகேவா? சேம் கரெக்ட். அது லிரிக் வந்து உலரட்டும். ஓகேவா? அது கொஞ்சம் கவனித்து பாடணும். நல்லா பாடினீங்க. இந்த மூச்சு எடுக்கிறனாலாம் பார்த்துக்கணும். அப்புறம் எண்டெல்லாம் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணணும். சரணத்தோட எண்டு டியூன் பாடுங்க. அடுத்தது உடன் உலரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தாய். கலைகளை அகற்றி இப்போ கரெக்டாக பாடுறேன். காத்திருந்தாய். இப்போ கரெக்டாக பாடுறேன். டேக்கில் வந்து வேறு பாடினேன். ஃபஸ்ட்டு சரணம் கொஞ்சம் அதெல்லாம் கவனிச்சிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரவுண்டில் இன்னும் பெட்டராக கொடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். சூப்பர். ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல சாங்கு, நல்ல பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு. நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் அந்த ஸ்ருதி பால்ராஜ் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்டில் அவங்க இன்னும் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சூப்பர். மேம் நீங்கள்? கேர்லின், உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல போல்டு வாய்ஸ். அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்ருதியும் தாளமும் பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்படியே எங்களுக்கு டென்ஷனாகவே இருந்துச்சு. சாமெல்லாம் பயங்கர டென்ஷன். விட்டுருவியோ விட்டுருவியோ விட்டுருவியோன்னு அவன் தொடையை தட்டிக்கிட்டே இருக்கான், நீ பார்க்கல. ஸோ அந்த தாளம் அந்த கிரிப்பாக பாடணும். அதே மாதிரி சில இடங்களில் வந்து ரேஞ்ச் பாடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாடணும். கொஞ்சம் லைட்டாக நேசல் டச் வருது அங்கங்கே. நீ நல்லா ஓப்பனாக பாடணும். ஓப்பனாக பாடணும். நல்ல கிரிப்பாக அந்த லேண்டிங் நோட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து கரெக்டாக அந்த லேண்ட் பண்ணணும். அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஓகே, வெரி குட். ஸோ சூப்பர். ஸோ அட்டகாசமாக பாடியிருக்கீங்க கரோலின். ஸோ இன்னும் செகண்ட் ரவுண்டில் இன்னும் இன்னொரு சாங்கோட வருவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ நம்பிக்கையோட காத்துட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜட்ஜஸ் ஸ்கோர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஒவ்வொரு சுற்றுலையுமே வந்து சைலண்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இந்த அணிக்கான சைலண்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னா நம்முடைய பால்ராஜ் சார் சைலண்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ அவர்களை தவிர மற்ற இருவர் கிரேஸ் மேம் அண்ட் அமல்ராஜ் சார் இப்போ உங்களுக்கான ஸ்கோரை சொல்ல போகிறாங்க. மேம், உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். சூப்பர். தேங்க்யூ மேம். ஸோ இப்போ அமல்ராஜ் சாருடைய மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார், ப்ளீஸ். சூப்பர். தேங்க்யூ சார். ஸோ அட்டகாசமாக பாடிருக்கீங்க. அடுத்த ரவுண்டு சூப்பராக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5 போட்டியாளர் எண் 1 கரோலின் வந்து ரொம்ப அற்புதமாக அப்படி உருகி உருகி பாடி நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக தொடங்கி வச்சிருக்கிறீங்க. ஸோ அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய இரண்டாவது போட்டியாளர் டிவைன் சிங்கர் ஜூனியர் contestant number 2 எட்லின் மேரி. Let's welcome on stage. So எட்லின் மேரி, சூப்பர். எங்க இருந்து வரீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்தா நான் உங்க காஸ்டியூம் எல்லாம் பார்த்தோன்னா நீங்க சைனால இருந்து அப்படியே டிராவல் பண்ணி ஃபிளைட்ல வந்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏற்கனவே நம்ம ஜட்ஜஸ் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, நான் உட்பட எல்லாருக்குமே வரவங்க பேரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வாய்க்குள்ள அதை சொல்லி அதை கரெக்டா சொல்றவங்கள நான் 10-20 டேக் வாங்குறேன். ஸோ எட்லின் மேரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காஸ்டியூம் வந்து உங்களுக்கு சைனால இருந்து யாரும் வந்துட்டீங்க போல அப்படின்னு நினைச்சேன். சூப்பர். சென்னையில எந்த ஏரியா? அத்திப்பேட். அத்திப்பேட். ஓகே. உங்க பாரிஷ் நேம்? செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச், மொகப்பேர் வெஸ்ட். மொகப்பேர். ஓகே, சூப்பர். என்ன பாட்டு சூஸ் பண்ணிருக்கீங்க? நன்றியோடு நான் துதி பாடுவேன். வாவ், சூப்பரான ஒரு சாங் செலக்ட் பண்ணிருக்கீங்க. யாரு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க? என்னோட பேரண்ட்ஸ் தான், 2 பேருமே செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. பிராக்டிஸ் கொடுத்தது? நானே வந்து செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணேன். வாவ், சூப்பர். அப்ப ஏற்கனவே கிளாஸ்லாம் போறீங்க நீங்க? இல்ல கிளாஸ்லாம் எதுவும் போடுறது இல்ல. நீங்களே செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பர், பாராட்டுகள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. எல்லாரும் வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அம்மா அம்மாச்சி அப்படி நிறைய பதில்கள்லாம் கிடைச்சது, சித்தி பெரியமான்லாம் சொல்லி.
ஸோ செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஸோ ரொம்ப 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 சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக பாடினீங்க. நீங்கள் பாடிட்டு இருக்கும்போதே திடீர்னு எல்லாரும் வந்து கொஞ்சம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பார்த்தா பிஸியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிஸியாக இருந்தவங்க திடீர்னு பாடிட்டு குரலை கேட்டாங்க, யாரா திடீர்னு ஒரு பெரிய பொண்ணு ஜூனியர் சிங்கரில் பாடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு வந்துட்டாங்க. டிவைன் சிங்கர் ஜூனியரில் யாரா அது குட்டி பொண்ணு இல்லாமல் பெரிய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பராக பாடினீங்க. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க?
ஒரு 1 வீக் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன். 1 வீக் மேலே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்து அதை கேட்டிருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போமா? ஸோ கிரேஸ் மேம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். எட்லின் சூப்பராக பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னோடது ரொம்ப மெச்சூர்டான வாய்ஸ், ஒரு யூனிக்கான வாய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். ரொம்ப அழகாக பாடினேன். உன்னோட டிக்ஷன், டைனமிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல அந்த லேண்டிங்கில் மட்டும் ஸ்லைட்டாக பிச்சிங் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் அதெல்லாமே நீ ஓவர் கம் பண்ணிட்ட உன்னோட என்டையர் பெர்ஃபார்மன்ஸில். தேங்க்யூ ஸோ மச் மேம். வெரி நைஸ், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபை, வெரி சாட்டிஸ்ஃபை. தேங்க்யூ சார். சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படின்னா எட்லின் வந்து அந்த சங்கதியும் பாடுறாங்க, அந்த எல்லா லேண்டிங்லேயும் ஒரு விப்ரேட்டோ, வெஸ்டர்ன் விப்ரேட்டோ, அது சம்டைம்ஸ் அந்த கர்நாடிக் அந்த சங்கதியிலையும் அது வருது. இட்ஸ் எ கிரேட் திங். அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் வரும். அது ரொம்ப வாய்ஸ் பேலன்ஸோட நல்ல குரல், ஆடின விதம் எல்லாமே சூப்பர். ரொம்ப அனாயிண்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப அனாயிண்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்ஃபில்டு. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஃபைனலி பால்ராஜ் சார், நீங்கள். எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. நல்ல ஸ்விங் இருந்தது வாய்ஸில். யூஸ்வலாக நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணும்போது சொல்லுவோம், பீட்டில் பாடுறதோட கொஞ்சம் அப்படி இழுத்து பாடும்போது கொஞ்சம் நம்மளோட ஃபீல் அதில் இருக்கும். சோலோ பாடும்போது கூட ஆட்லிப்பாக நம்ம பாடுவோம், அதில் நல்ல ஃபீல் கொடுப்போம். அதை சாங்கில் கொண்டாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு விஷயம். ப்ராசஸ் டு வாய்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஸோ சூப்பர் எட்லின். எல்லாருமே உங்கள் பாடல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. எல்லாரும் பிடிச்சிருக்குது. ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். ரொம்ப அழகாக அதை சூஸ் பண்ணி சிறப்பாகவே அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான ஸ்கோரோட ஜட்ஜஸ் ரெடியாக இருக்கிறாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரேஸ் மேம், உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அடுத்ததா அமல்ராஜ் சார் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் இது போல் ரவுண்ட் 2லையும் உங்களை சந்திக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ டீம் நம்பர் 5, கண்டஸ்டன்ட் நம்பர் 2 எட்லின் வந்து ரொம்ப சூப்பராக பாடல் பாடி எல்லாரையும் மகிழ்வித்து, அப்படி மேம் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு மெச்சூர்டு வாய்ஸ், ரொம்ப எல்லாரையும் அட்மையர் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வரக்கூடிய 3வது போட்டியாளர் ஜெனிஃபர். லெட்ஸ் வெல்கம். ஹாய் ஜெனிஃபர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் இந்த பக்கம். ஸோ ஆக்சுவலாக இந்த டீம்லையும் வந்து அமல்ராஜ் சார், ஆக்சுவலாக பால்ராஜ் சார் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு குட்டி வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து அந்த குட்டி அமல்ராஜ் சார் சொன்னீங்க இல்லையா? ஸோ குட்டி பாப்பா ஜெனிஃபர் அழகா இருந்தாச்சு. ஸோ பாப்பா எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருச்சி. திருச்சின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன கேள்வி கேட்கறதுல டக்குன்னு அந்த பக்கம் ஏற்கனவே இங்கே திருச்சி வச்சு ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. அவங்க 3 பேரும் திருச்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வேற சப்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க. மேலே இருந்து ஒருத்தர் நாங்கள் திருச்சிக்காரன், நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அடக்கல. ரொம்ப பெரிய க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ வேணா அடுத்த சீசன்லாம் என்ன பண்ணலாம்னா, எல்லாரும் நம்ம ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்லாம் அவங்க ஊரில் இருந்து பேசாமல் ட்ரெயினுக்கு ஒரு 100 பேரை இறக்குனா தான் அதை டேலி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஜெனி, என்ன பாட்டு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஆரோக்கிய தாயே. ஆரோக்கிய தாயேவா? ஆரோக்கிய தாயே பாட்டு யார் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு? அம்மா. ஏன், எதனாலன்னு கேட்டிங்களா அம்மாட்ட? ஏமா எனக்கு இந்த பாட்டு சூஸ் பண்ணி கொடுத்தீங்க, எதுவும் காரணம் இருக்காமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டிங்களா பாட்டு சூஸ் பண்ணி தரும்போது? இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு அதனால. நல்லா இருந்துச்சுன்னு யார் நீங்க சொன்னீங்களா, அம்மா சொன்னாங்களா? அம்மா. அம்மா சொன்னா கேளுங்க, எதுனாலும் அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லாங்களே. ஸோ இதுதான் அம்மா பிள்ளை, எது கேள்வி கேட்டாலும் அம்மா. அடுத்த கேள்விக்கு அப்படின்னு சொல்லி அம்மா எங்க இருக்கிறாங்க? சங்க இருக்கிறாங்களா? ஸோ அம்மா இருக்கனால ஜாலியா பயமா இருக்குதா இல்லை தைரியமா ஜாலியா பாடலாமா? ஜாலியா பாடலாம். ஸோ சூப்பர். ஃபர்ஸ்ட் பாட்டு பாட ரெடியா இருக்கிறீங்களா? ஸோ ஓகே, எல்லா டீம்லையும் நமக்கு ஒரு குட்டி பாப்பா, குட்டி தம்பி வந்து அமைஞ்ச மாதிரி. ஸோ டீம் நம்பர் 5ல ஜெனி, நம்முடைய செல்ல குழந்தை, பாட ரெடியா? ஸோ ஆல் தி பெஸ்ட்.
வாவ் 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 வாவ், சூப்பர், அட்டகாசம். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை குறிப்பாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரோக்கிய மாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஆரோக்கிய மாதாவே, குட்டி ஆரோக்கிய மாதாவை வந்து ஒரு ஆரோக்கிய மாதாவுக்கான ஒரு பாடலை ரொம்ப அழகா பாடினீங்க. ஸோ ஜெனி பாடும்போது ஐ திங்க் டீம் நம்பர் 2 ஆர் டீம் நம்பர் 3ல வந்து தீபிகான்னு ஒரு குட்டி பாப்பா வந்து கண்டஸ்டண்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வாய்ஸ் ஏறக்குற அப்படியே அப்படி பாட்டு ஸ்டார்ட் ஆகிறப்ப ரெண்டும் அப்படியே மேட்சாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பாடினீங்க. என்ன சொல்லுன்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு திருச்சின்னு சொன்னோடனே நான் கொஞ்சம் ஜாம் ஆகிட்டேன். திருச்சியில் எந்த பாரிஷ் நீங்கள் மேம்? தம்பி, இது வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு அண்ணனே சொல்லிட்டார் ஆளை தான் மாத்தணும் போல இருக்கு. அதை என் காதுல சொன்னாரு. சார் இன்னும் ஒரு 2 எபிசோடு நான் வேணா போய் அசைம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு 2 நாள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, நீ போய் சொன்னினாவே ஃபாதர் அடைக்கல ராஜா அனுப்பிச்சிடுவார். அவரும் வெயிட்டிங்கா. இஸ் இட்? அவர் வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, அவருக்கு காலகாலமா வெயிட்டிங். யாராவது ஒரு ஆள் சொல்லணும் அப்படிங்கிறது தான். எந்த பங்குல இருந்து வரீங்க? அந்தோனியார் ஆலயம். அந்தோனியார் ஆலயம். இங்க பாருங்க, இங்க நம்ம பேசின கான்வர்சேஷன்ல அங்க என்ன ஆகி போச்சுன்னா அம்மா டைமா அவர் அடுத்து பங்கை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு எனக்கு சொல்லிருக்கமா? அம்மாட்ட தானே கேட்டீங்க நீங்க? ஆஹா, இத கேட்பாரு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணினா அவரே ஆன்சரை சொல்றாரு. சாதாரணமா அவரே கேள்வி கேட்டா அவரே பதில் சொல்றாரு. அது என்ன ரீசன்னா இல்லைங்க மேம், என்னன்னா ஆர்ஜேவா இருக்கும்போது தனியா அந்த ரூம்ல தனியாவே பேசுவோமா, அப்போ இதை யார் சொன்னது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு நாங்களே பதில் சொல்லிக்குவோம். அப்படியே பழகிட்டதுனால அது இன்னும் அது போக மாட்டேங்குது, பழக்க தோஷம் போக மாட்டேங்குது. சரி, இதுக்கு மேல பேசினா நிறைய உண்மைகள் என்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அதனால நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோமா? ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, பாப்பா எப்படி பண்ணா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரவுண்ட்லயுமே ஒரு டீம்ல அந்த பேட்ச்லயுமே ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தை வந்து அழகா அந்த மழலை மாறாம அந்த வாய்ஸ்ல குரலில் பாடும்போது நமக்கு இந்த காம்படிஷன் இதெல்லாம் நினைவுக்கே வரமாட்டேங்குது. அவங்க பாடுறத அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரசிக்க மட்டும்தான் தோணுது. ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப ரசித்து அழகாக தலையாட்டிக்கிட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி பாடின நீ. தேங்க்யூ மேம். ஆனால் நல்லா வந்து அம்மா கிட்ட சொல்லி, ஒரு நல்ல மியூசிக் டீச்சர்கிட்ட அம்மா அப்பாட்ட சொல்லி நீ கண்டிப்பாக போகணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த சுதியோட தாளத்தோடு பாடுறது இந்த வயசுலேருந்தே கற்றுக்கிட்டீன்னா நீ பெருசாகும் போது ரொம்ப அழகாக பாடுவேன். ஓகேவா? நீ போன உடனே எனக்கு ஒரு நல்ல மியூசிக் டீச்சர்கிட்ட எனக்கு கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடணும். ஓகே, வெரி க்யூட். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்தது அமல்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, அப்படியே உள்ளம் உருகி பாடுறாங்க அவங்க. அம்மா அம்மா அது சொல்கிறது பார்த்தீங்கன்னா மாதாவே இறங்கி வந்துடுவாங்க போல், அன்னை மாதிரியே. அது அப்படியே ஒரு தலையை ஒரு சுற்றி நம்ம தலையும் சுற்றுற மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு உருக்கமாக பாடினா போல், அது வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் நம்ம. அந்த ஸ்ருதி அப்படி அதெல்லாம் நான் பார்க்கல. அந்த பாடுற விதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சாங்கை கேட்டிங்கன்னா அப்படியே மாதாவே இறங்கி வந்துடுற மாதிரி ஒரு உள்ளம் உருகி பாடினாங்க. காட் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர். ஸோ ஃபைனலி பால்ராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் வயசுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப நல்ல பாட்டு, அழகாக பாடினீங்க. கொஞ்சம் தாளம் மட்டும்தான், போக சரியாயிடும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ சூப்பர் ஜெனி, ரொம்ப அட்டகாசமாக பாடி எல்லாருடைய மனங்களிலும் உங்களுக்கான இடத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே சைன் பண்ணி பதிவு பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தெரியணுமா அப்படின்னு கேட்குங்களா? ஸோ உங்களுக்கான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ மேம் ப்ளீஸ். சூப்பர். ஸோ அடுத்ததா அமல்ராஜ் சார், உங்களுடைய மதிப்பெண்கள். சூப்பர். ஸோ அட்டகாசம் குட்டி பாப்பா. இன்னும் அடுத்த 2வது ரவுண்ட்லையும் ஒரு சூப்பரான பாடலோடு நீங்கள் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5 கண்டஸ்டன்ட் நம்பர் 3 ஜெனி வந்து ரொம்ப சூப்பராக என்ன பண்ணாங்கன்னா அழகாக மழலை மொழியில் சிறப்பாக பாடல் பாடியிருந்தாங்க. ஸோ அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக இப்போது மேடைக்கு வர இருப்பவர் அமல பிரிஜித். லெட்ஸ் வெல்கம். அமல பிரிஜித் வந்தோடனே என்ன தோணுது அப்படின்னா, எல்லா இடங்களையுமே வந்து பெண்கள் தான் அதிகப்படியாக வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கேன். டிவைன் சிங்கர்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்ட்லையும் 1, 2 தான் பசங்க பாவம் போல வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பர். நீங்கள் வந்ததே ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க பிரிஜித் நீங்கள்? திண்டுக்கல். திண்டுக்கல்லா? இந்த திண்டுக்கல் பக்கத்தில் ஏதாவது ஊரா? திண்டுக்கல்ல தான். எந்த பங்கு? மேற்கு மரியநாதபுரம். சர்ச் நேம் விண்ணேற்ப பண்ணையாலயம். ஸோ கையெல்லாம் கெட்டாதீங்க நீங்கள், சரி? நீங்கள் கேஷுவலாக ரிலாக்ஸாக பேசுங்க. என்ன பாட்டு பாடுறதுக்கு ரெடியாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க?
விண்ணப்பத்தை கேட்பவரே. சூப்பர். பாட ரெடியா இருக்கிறீங்களா? ஆல் தி பெஸ்ட். உங்களோட சாங்கை கேட்க நாங்களும் ரொம்ப ஆவலா ரெடியா இருக்கிறோம். வாழ்த்துக்கள். ஸோ பிரிஜித், இந்த மாதிரிலாம் நீங்கள் பாட்டு பாடினீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே என்னையா அவன் பெட்டிஷன் எதனாலும் நான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரே கன்ஃபார்ம் பண்ணி அதை செஞ்சு கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு உருகி உருகி ரொம்ப ஒரு சூப்பரான பாட்டு, ப்ரேயர்ஃபுல் மோட். ஏற்கனவே கடந்த அணியிலேருந்து
எல்லாருமே என்னன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் மோட்லேயே அப்படி ப்ரேஃபுல் சாங்காக எடுத்துகிட்டு வரீங்க. அதை ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட்டும் பண்ணுறீங்க, சிறப்பாக பண்ணீங்க. யார் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது? வீட்டில் எங்கள் அம்மா. அம்மா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? ரெடியாக இருக்கு. ரெடியாக இருக்கிறீங்க. ஓகே சூப்பர். இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இது ஃபாதர் பெக்மன் சாங்கு, பியூட்டிஃபுல் சாங்கு. சாங் செலெக்ஷன் சூப்பர், நல்லா பாடினீங்க. தேங்க்யூ இந்த சார். ஹை ரேஞ்சில் கூட அழகாக பாடினீங்க. கொஞ்சம் டியூனிங் பார்க்கணும், அவ்வளோதான். காட் பிளஸ் யூ. ஓகே சார். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததா மேம் கிரேஸ் மேம் சொல்லுங்கள். நல்ல செலெக்ஷன் ஆஃப் சாங், அழகாக பாடினேன். அங்கங்கே லைட்டாக பிச்சிங் இஷ்யூஸ் தான், மற்றபடி அந்த சங்கதியெல்லாம் கூட அழகாக பாடின. நீ கரெக்டாக அந்த கம்ப்ளீட் பண்ண, ஒரு லைனையும் அழகாக கம்ப்ளீட் பண்ண. அதாவது அந்த 2 கெட்டான் வயசு அந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்டேஜு, ஆனாலும் அந்த ரேஞ்செல்லாம் வந்து அழகாக நீட்டாக மேலே போகும்போது உனக்கு ஏதாவது பிசுறு வந்துருமோ அப்படின்னு நான் பயந்தேன், ஆனால் அழகாக பண்ணேன். தேங்க்யூ மேம். சூப்பர். ஃபைனலி பால்ராஜ் சார், நீங்கள் நல்ல பாட்டு, நல்லா பாடினீங்க, நல்ல ரேஞ்சு, நல்லா போகிறீங்க. அது கொஞ்சம் ஸ்வீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். நல்லா இருந்தது, உங்கள் வாய்ஸுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இப்போ கரெக்டாக பாரு. சோஸ்திரம்னு பாடினேன். தோத்திரம் போல் ஒரு இஸ்ஸு போட்டுக்கோங்க. ஸ்தோத்திரம், அவ்வளோதான். தோத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு இஸ்ஸு போட்டுக்கோங்க. ஸ்தோத்திரம். நீ சோஸ்திரம்னு பாடின. ஓகே சார். தமிழ்லே கிடையாது அப்படி. ஓகேவா? கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா பாடினேன், அருமையாக பாடினேன். சூப்பர். ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ஸோ தம்பி ஸ்தோத்திரத்துக்கு வந்து ஒரு இஸ்ஸுக்கு பதிலாக 2 இஸ்ஸு போட்டார். ஸோ அடுத்து வந்து ஒரே இஸ்ஸாக மாறிடும் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்முடைய ஊர் பக்கம் எல்லாம் ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்துடைய பழக்கம் என்ன அப்படின்னா, சோஸ்திரம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி இஸ் வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இங்கே வந்து நமக்கு முன்னாடி, அதனால தம்பி அதே பேச்சு வழக்கில் பாடிட்டாரு. ஸோ சூப்பர். இப்போ நம்ம உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன ஸ்கோர் பிரிஜித் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் நம்பர் ஒன்லி. ஓகே. ஸோ இப்போ மேம் ப்ளீஸ் ரிவீல் யுவர் ஸ்கோர். சூப்பர். ஸோ அடுத்ததா அமல்ராஜ் சார், உங்களுடைய மதிப்பெண்கள். வாவ். ஸோ ரொம்ப அட்டகாசமாக பண்ணீங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2லையும் வந்து சூப்பராக அட்மின் ரவுண்டில் நீங்கள் கலக்கணும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்முடைய கண்டஸ்டன்ட் நம்பர் 4 பிரிஜித் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு அற்புதமான ஒரு பாடல் விண்ணப்பத்தை கேட்பவரே பாடி முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த ஃப்ரீ ரவுண்டினுடைய கடைசி போட்டியாளர், டீம் 5 உடைய கடைசி போட்டியாளர் இப்போ மேடைக்கு வர ரெடியாக இருக்காங்க. ஸோ அடுத்த போட்டியாளர் மேரி சாரா. லெட்ஸ் வெல்கம். ஸோ மேரி சாரா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கிறீங்களா? ஆன் மேரி சாரா. ஆன் விட்டாச்சு. ஆன் மேரி சாரா. ஃபுல் நேம் தான் சொல்லணுமா? ஸோ ஸ்கூலில் எல்லாத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஆன் மேரி சாரா அப்படின்னு. ஆன்னு கூப்பிடுவாங்க. ஆனின்னு கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அவங்களை எப்படி கூப்பிடுறது? மேரி சாரான்னு கூப்பிடுவா, ஆனின்னு கூப்பிடுவா? எனிதிங். ஓகே சூப்பர். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோத்தகிரியிலேருந்து வரோம். வாவ், ஊட்டிக்கு பக்கத்துலேயே. ஸோ அப்போ குளுகுளுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே சென்னை வந்ததுக்கு சென்னை ஹாட்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கோயம்புத்தூர்லேருந்து பழக்கம், ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஓகே. என்ன பாடல் பாட தயாராக வந்திருக்கிறீங்க? இயேசுவே உந்தன் வார்த்தையால். வாவ், ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்களாக இந்த ரவுண்டில் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப மெலடி ஸ்டைலே போயிட்டுருக்கு, அதுவும் ப்ரேஃபுல் மூடோடையே போயிட்டுருக்குது. ஸோ யார் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது? என்னோட அங்கிள். ஓகே சூப்பர் சூப்பர். கோத்தகிரியில் என்ன பங்கு உங்கள் சர்ச் நேம்? சென்ட் மேரி ஷ்ரைன். ஓகே சூப்பர். பாட ரெடியாக இருக்கிறீங்களா? எஸ். ஆல் தி பெஸ்ட். இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. இயேசுவே உந்தன் பார்வை எனக்கு விளக்கு. நீ இந்தன் வாழ்வின் நிறைவாகும்.
இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.
இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறும். நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடும். தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடினீங்க ஆனி. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் பாடி முடிச்சோன்னே ஒரு பெரிய ரிலீஃப் யாருக்கு அப்படி அவங்க ஃபேஸ்லலாம் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா அங்கேருந்து. ஸோ அவ்வளோ டென்ஸ்டாக இருந்தாங்க அவங்க. நீங்கள் பாடி முடிக்கிறதுக்கு எப்படி பாடி முடிக்க போகிறீங்க, சூப்பராக பாடுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டென்ஷன்லாம் இப்போ போய் அப்படி பாங்க பாருங்க எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க அவங்க. அப்படியே ஃபேஸில் அவ்வளோ ஜாய் தெரியுது. ரொம்ப சிறப்பாக பாடிருக்கீங்க. ஐ திங்க் டிவைன் சிங்கர் ஜூனியர் அப்படிங்கிற பேர் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஜூனியர் அப்படின்னு சொல்லி நம்ம கூட என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம் போல. அந்த அளவுக்குலாம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பாடலாக தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீங்க. ரொம்ப அற்புதமாக அழகாக பாடியிருக்கிறீங்க. தேங்க்யூ சார். ஸோ நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? சமல்ராஜ் சார் சொல்லுங்கள். பியூட்டிஃபுல் சாங்கு, நல்ல வாய்ஸ், நல்லா பாடினாங்க. வெரி குட். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல், நைஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அடுத்த பால்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பாடினீங்க. நல்ல ஹை பிச்சு. சீஷா பைனர் ரொம்ப ஃப்ளூட்டு பிச்சு எடுத்துட்டாரு. உங்களுக்கு மேலே அவர் போட்டியாக 2 பேரும் நல்லா பாடினீங்க. கொஞ்சம் லிரிக்ஸ் கிளாரிட்டி வேணும். அங்கங்கே கொஞ்சம் சுதி போச்சு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட் இருக்குது, இன்னும் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ ஃபைனலி மேம் நீங்கள். சேம் அண்ணன் சொன்ன மாதிரி தான். அழகான வாய்ஸு, நல்ல ரேஞ்ச் போகுது. யூ ஹாவ் குட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் வாய்ஸ். அங்கங்கே ஸ்லைட் பிச்சிங் இஷ்யூஸ். அண்ட் நீ வந்து கொஞ்சம் ஓப்பனாக பாட பழகணும். நீ வந்து உன்னோட மோஸ்ட்லி உன்னோட ஹெட் வாய்ஸ்லேயே பாடுற. சாதாரணமாக ஃபால்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கலோக்கியலாக சொல்லும் போது. ஸோ நீ கொஞ்சம் ஓப்பனாக பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அழகான வாய்ஸ் இருக்குது, நல்ல ரேஞ்ச் போகுது. ஆனால் வி குடன்ட் மேக் அவுட் எனி ஒரு லிரிக்ஸில் வந்து எந்த இதுவுமே புரியல. நான் அதை தான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன். மைக்கை க்ளோஸாக வச்சு நல்லா அழுத்தம் திருத்தமாக பாடினா தான் தமிழில் வந்து உச்சரிப்பு நல்லா வெளியே கேட்கும். இப்போது இது வந்து நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பாடும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு காம்படிஷனுக்குன்னு வந்து ஒரு மைக்கில் கேட்கும் போது நீங்கள் கரெக்டாக அந்த அழுத்தம் திருத்தமாக இப்போது எந்த அக்கம்பனிமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சாதாரணமாக பாடும்போது ரொம்ப, ஏன்னா நாங்கள் ஒரு குறை சொல்லணும்னு சொல்கிறோன்றதை யாரும் நினச்சிக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சாதாரணமாக பாடும்போது நம்ம பொண்ணு ரொம்ப அழகாக பாடுறாளே வீட்டில் பாடும்போது அக்கம்பனிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பாடும்போது உங்களோட வார்த்தைகள் டிக்ஷன் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஆனால் ஒரு 3 அக்கம்பனிமெண்ட்டோட ஒரு மைக்கில் நீங்கள் பாடும்போது தமிழ் நல்ல உச்சரிப்பு வந்து அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொல்லலைன்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி போகுமே ஒழிய நீங்கள் என்ன, ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியம் லிரிக்ஸ் முக்கியம். நம்ம வந்து ஒரு பாட்டில் ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் பாடும் போதோ இல்லை சாதாரணமாக கடவுளுக்காக நம்ம பாடும்போது நமக்கு வந்து அந்த பாட்டோட அர்த்தம் கரெக்டாக தெரிஞ்சால் தானே வந்து அதுக்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ நீங்கள் பாடும் போது எங்களுக்கும் அது தெரியணும். ஸோ அது மட்டும் நெக்ஸ்ட் ரவுண்ட்லலாம் அதை நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா யூ ஆர் அ வெரி குட் சிங்கர், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம். ஓகே, என்னென்ன அதான் ஓப்பனாக பாடணும். சிங் ஃப்ரம் ஹியர். ஸோ ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. வாழ்த்துக்கள். அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸோட நீங்கள் அதெல்லாம் சரி செஞ்சுட்டு செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக இன்னும் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, உங்களுக்கான ஸ்கோர்ஸ் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரேஸ் மேம், உங்களுடைய மதிப்பெண்கள். சூப்பர். ஸோ அடுத்ததா அமல்ராஜ் சார், நீங்கள். சூப்பர். ஸோ அட்டகாசமாக பாடினீங்க ஆனி. இன்னும் செகண்ட் ரவுண்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ சிறப்பாக டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் நம்பர் 5 உடைய ஃப்ரீ ரவுண்டு சிறப்பாக அதனுடைய இறுதி கட்டத்திற்கு எட்டி இருக்கிறது. ஸோ இறுதி கட்டத்தில் எல்லாரும் வந்து எட்டினோடனே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைன் வந்து ரொம்ப ஆகா இப்போவே வந்து ரிசல்ட் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ சிறப்பான ஒரு போட்டி. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெனி முதற்கொண்டு அவ்வளோ அழகாக பாடினீங்க. ஜெனி சூப்பராக இருந்துச்சு, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு சுற்று நமக்கு காத்திருக்கிறது, அட்மின் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி. அந்த அட்மின் ரவுண்டுடைய இறுதியில் தான் ஸோ இந்த போட்டியினுடைய வெற்றியாளர், அடுத்த இறுதி சுற்றுக்கு செல்லக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் நிச்சயமாக நீங்களும் காத்துட்ருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை,
நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களும் ஒவ்வொரு வாரமும் அந்த ஃப்ரீ ரவுண்டு முடியும் போது எப்பண்டா அடுத்த வாரம் வரும், எப்பண்டா நான் யார் அதில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதோடவே காத்துட்டு இருங்க. நிச்சயமாக மீண்டும் அடுத்த வாரம் உங்களை அட்மின் ரவுண்டில் வந்து சந்திக்கிறோம். ஸோ இந்த ரவுண்டு சிறப்புற அமைய ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பாடி எல்லாருடைய மனங்களையும் வென்றெடுத்த குட்டீஸ் உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். ஸோ அவர்களை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அப்படியே கூட்டிட்டு என்னுடைய குழந்தை மேடை ஏறி பாடப்போகுது. அதை நான் வந்து கண்குளிர்ந்த கண்டு ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களோடு வந்தக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் நம்முடைய மியூசிஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் சிமியோன், ஜோனத்தன் அண்ட் சாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் நம்முடைய ஜட்ஜஸ் ரொம்ப சிறப்பாக ரொம்ப உன்னிப்பாக கவனித்து என்னென்ன விஷயங்களில் என்னென்ன சின்ன சின்ன திருத்தங்கள் செய்தால் இன்னும் நம்முடைய குழந்தைகளை மெருகேற்ற முடியும் அப்படிங்கிறத அந்த நுணுக்கத்தோடு அதை ஆய்ந்து அறிந்து நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்முடைய நடுவர்கள் திருவாளர் பால்ராஜ் சார் அவர்களுக்கும், திருமதி மேம் கிரேஸ் மேம் அவர்களுக்கும், திருவாளர் அமல்ராஜ் சார் மூவருக்குமே மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே அன்பர்களே, அடுத்த அட்மின் ரவுண்டில் உங்களை வந்து சந்திக்கின்றோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். அப்புறம் எனக்கு சாம் கிட்ட ஒன்று எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அவங்க யாராவது எந்த கண்டஸ்டன்ட், நாமளும் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துட்ருக்கோம், அவங்க அந்த பசங்க ஏதாவது தப்பு பண்ணால் அவனை அறியாமல் அந்த கீபோர்ட்லேருந்து கையை எடுத்துடுறான். அவனால் முடியல, அவனே தப்பு பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஸோ அவனை அறியாமல் அப்படியே எங்கள் 3 பேர் முகத்தையும் பார்க்குறான். அவன் அப்படியே துடிக்கிறான். ஒரு ஃபேமிலியாக இங்கே எல்லாரும் வந்து அவ்வளோ அந்த பசங்கள்கிட்ட இவங்க ரொம்ப பாசமாக பழகிடுறாங்க. இன்னொன்று அந்த தப்பு மேபி அவங்க ரிஹர்சலில் பாடும்போது தைரியமாக பாடுறாங்கல்ல தப்பு பண்ணாமல், அப்போ தப்பு பண்ணலையே இப்போ பண்ணுறாங்களேன்னு அவனுக்கு தாங்க முடியல போல இருக்கு. உடனே நிறுத்திடுறான், உடனே அண்ணனை பார்க்குறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாம், உன்னோட அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நிப்பாட்டி உடனே அந்த பசங்க எப்படியாவது தப்பு அவள் வந்து கொஞ்சம் சுதி கலைஞ்ச உடனே அந்த மெலடியை வாசிக்கிறான் கூடவே. ஒரு பக்கம் கார்ட்ஸ் வாசிச்சுட்டு ஒரு பக்கம் உடனே அந்த மெலடியை வாசிக்கிறான். அவள் திருப்பி அதில் கோபம் பண்ணிட்டானா அவனுக்கு ரொம்ப அப்படியே திருப்தி ஆகிடுது, சாட்டிஸ்ஃபை ஆகிடுறான். அப்படி இல்லைன்னா அப்படியே இப்படி திருப்பி எங்கள் முகத்தை பார்ப்போம். வெரி வெரி குட் சாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இங்கே எல்லாமே நான் அந்த ஃபஸ்ட் டீம்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். அப்படி தான் இருக்கீங்க. யூ ஷுட் கீப் அப் தட் ஆல் தீஸ் குட் ஹேபிட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப அழகாக. தம்பி நீ என்னடா நீ எதை எடுத்தாலும் நல்லா வாசிக்கிற, திடீர்னு ஃப்ளூட்டை தூக்குற, திடீர்னு சாக்ஸை தூக்குற, இல்லைண்ணே சொல்கிறேன், திடீர்னு சாக்ஸை தூக்குற, அப்புறம் திடீர்னு வயலின் வாசிக்கிறேன். அண்ணன் நான் தான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேனே அமல்ராஜ் அண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி எதை எடுத்தாலும் பயங்கரமாக வாசிக்கிறான். ஜோனத்தன் சைலண்ட் கில்லர், அவரு குவைட்டா அப்படியே உட்காந்துக்கிட்டே ரொம்ப நல்லா இருக்கு. 3 பேரும் ரொம்ப அழகாக, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. 3 பேரும் சூப்பர். காட் பிளஸ் யூ.